பாலன் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். 18 சாரதாம் திருவு லைஃப்பில் மறக்கவே முடியாது. நாங்கள் அதுக்கு முன்னாடி சாய் நகரில் ஒரு இடத்துல பிருந்தா சாரதி ரூமில் நான் இருந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் சினிமா வாழ்க்கையிலேயே சின்னதாக ஒரு சேஞ்சஸ் நிகழ்ந்ததுக்கு காரணமே அந்த 18 சாரதாம் திருவு தான். ஏன்னா அங்கே வந்தப்போ தான் ஒரு மிகப்பெரிய படத்தில் பாலன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜென்டில்மேன் படத்தில் அன்றைக்கி பரபரப்பான ஒரு இயக்குனர் அந்த பவித்ரன் அப்படி ஒரு குஞ்சுமோன் சார் கம்பெனியில் கை நிறைய சொன்னார் இல்லையா, பேட்டா சம்பளம் எல்லாமே அவ்வளவு வாங்கிட்டு வந்தாலும் அவருடைய காசு நம்ம காசு தான், தனியாலாம் கிடையாது. பாலன் காசுலாம் எங்கள் காசு தான். நாங்கள் வாடகைக்கு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா, பூட்டு ஒரு நாங்கள் எங்கள் பூட்டு இருக்குல்ல, அதுக்கு மேலே இன்னொரு பூட்டு விமல் ராஜுன்னு சொல்லி அவங்க அந்த ஜெயபால்னு சம்திங் அவர் பேர். அவங்க அந்த ஏரியாவில் கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாரும் அவரை பார்த்தா. ஆனால் சினிமா கவிதை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யாருமே பயமே இருக்காது. எங்களுக்கு கனவு உள்ள மனிதர்களுக்கு கூட பயம் கம்மியாக தான் இருக்கும். எங்களுக்கு அவரை பற்றின எந்த பிம்பமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நாங்கள் தைரியமாக தான் இருப்போம். ஆனால் அவர் பூட்டு போட்டுட்டு இந்த பசங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி போயிடுவார். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து குஞ்சுமோ சார் ஆஃபீஸில் எங்கடா படுக்கலான்னு பார்த்தா பாலன் தான் கூட்டு போவோம். குஞ்சுமோ சார் ஆஃபீஸில் மாடியில் படுப்போம். மானா பாஸ்கர் தொடங்கும் போது சொன்னார், சினிமாக்காரர்கள் தனியாக பிரித்து சொன்னார். இலக்கியம் சினிமா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் ஒன்று தான். நாங்கள் ஃபஸ்ட்டு கவிதை தான் தொடங்கணும், அதுக்கப்புறம் தான் சினிமாலாம். எனக்கு பிடிச்ச படம் கமர்ஷியல் படங்கள். எனக்கு சோலையும் பிடிக்கும், மொரட்டுக்காலையும் பிடிக்கும், பூச்சூடாவை பிடிக்கும், உதவி புகழும் பிடிக்கும். எல்லா டைப் ஆஃப் படங்கள் பார்த்து பிரித்து இப்போதான் இந்த படம் அந்த படம் கணக்கெல்லாம் கிடையாது. சினிமா பிடிக்கும், கவிதையும் பிடிக்கும். சினிமாக்காரர்கள் அந்த வார்த்தை பயன்படுத்துறதே நம்ம குமுதமே 120 பேஜில் 100 பேஜ் சினிமா பற்றி தானே நீங்கள் எழுதுறீங்க. அப்புறம் என்ன தனியா பிருந்தா சாரதி அவள் அப்படித்தாங்க மாதிரி அவன் அப்படித்தான் சொன்னார் இல்லையா. முதல்ல புஷ்கின் இலக்கிய பேரவைக்காக கவிதை அனுப்புறது எப்படின்னு சொல்லி 90களில் கும்பகோணத்தில் அவர்கிட்ட நான் அப்போ எங்கள் ஊரில் அவர் பெரிய நவீன நாடு கடத்தல்னு சொல்லி ஒரு கவிதை கல்கியில் 2வது பரிசோ 3வது பரிசோ பெற்ற ஒரு கவிதை. அப்போது அந்த ஏரியாவில் மிக முக்கியமான இடத்துல அப்போவே இந்த நவீன நாடு கடத்தல் இன்னைக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் இப்போவே அவ்வளோ தரமாக இருக்கும். அவர்கிட்ட என்னன்னா அந்த பிருந்தாகிட்ட அந்த திமிர் ஒன்று இருக்குன்னு சொல்கிற அப்படி இல்லை நம்ம பாலன். அது அவர் படித்த படிப்பு, அவர் அந்த வயசுலேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம், அது எல்லாம் தான். கரிச்சாங்குஞ்சி மாதிரி மிகப்பெரிய ரைட்டர்ஸ், எம்இ வெங்கட்ராம் மாதிரி அவங்களோட உட்காந்து சமமாக பேசக்கூடிய ஒரு தகுதி, அவங்க அவருடைய நூல் கொடுத்து இதுக்கு ஏதாவது நீங்கள் மதிப்பறை கொடுங்க, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்போவே அவர் என்னன்னா ஊர்லேயே நடத்துவார். காந்தி பூங்கா பக்கத்தில் முக்கியமான ரைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அப்போவே அவர் அந்த இலக்கிய நிகழ்வுலாம் மிக பெருசு நிகழ்த்துறவர். நான் முதல்ல கவிதை எப்படி அனுப்புறது சொல்லிட்டு புஷ்கினி கேட்கும்போது அப்போ கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. வாங்க நல்லா நின்று பேசலாம் அப்படின்னாரு. முதல் முறையாகவே அப்படி ஒரு எனக்கு பயமாக இருக்கும். பிருந்தா பார்த்தா என்ன ஒரு ஆளுமை, என்ன மாதிரி மிரட்டுறாரு. சனிக்கு வந்தப்போ அவர் ரூமில் தான் நான் வந்தேன். அப்போவே அவர் வரும்போதே வேலையை உறுதி செஞ்சு தான் வந்தார். ஜேடிஜேரிட்ட ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுக்கான உறுதியோடு தான் வந்தார். எல்லாம் பரபரப்பாக இருப்போம். பாலன் சொல்கிற மாதிரி அவர் பதறவே மாட்டார். அவர் நந்தா பெரியசாமி நம்ம டைரக்டர் இருக்கார்ல, இன்றைக்கி அவருடைய நூல் வெளியீட்டு விழா திருமாணிக்கம் புக்கு போடுறான், அதுக்கு போக முடியல. அவன் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கும்போது என்னடா இப்படி நீ இப்படி இருந்தால் சினிமாவில் வரவே முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது பிருந்தா சொன்னார் அவன்கிட்ட, நான் சுண்டல் வியாபாரி கிடையாது, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நான் வயிறு வியாபாரின்னாரு. தனக்கான வசனத்தை தான் சௌரியமான வசனங்களை தனக்காக எழுதி வச்சிருப்பார் எப்பயுமே. மாமா வந்திருக்காங்க இங்கே, ஒரு வார்த்தை ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லணும். ஊர்லேருந்து அப்போ எங்கள் ஃபோன் எங்கள் ரூம்லாம் கிடையாது, மேலே தான் ரூம் இருக்கும். மேலே ஒரு ரூமில் ஃபோன் இருக்கும். இப்போ மனைவியாக இருக்கிறவங்க ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நான் போய் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணிட்டு சொல்லுவேன், என்ன இவர் பேசுறது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படி ஒரு ஆளுமையோடு இருக்க மாதிரி. அவங்களுடைய இது கூட என்னென்னா அப்படிதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி பேசுவாங்க. நான் சும்மா ஏதோ ப்ளோவில் சொன்னேன், என்னையா பயங்கர ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கோளாறாக இருக்கும் பொருக்கே அப்படின்னேன். சொல்கிறாரு, கோளாறு தாண்டா, கோளாறு தங்கம் அப்படின்னு. அடிக்கிற கமெண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும், அவர் பேசுகிற பேச்சு அப்படிதான் இருக்கும். நேற்று அலுவலகத்தில் 3 நண்பர்கள் உள்ள உட்காந்துருக்காங்க, வெளியில் பரவாயில்லப்பா கிளம்புனாரு. அவங்களுக்கு இன்விடேஷனை பற்றி சொல்கிறாரு, வெளியில் இன்விடேஷன் இருக்குது, 3 பேர் எடுத்துக்கோ, பஃபேவை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பேச்சு அப்படி இருக்கும், ஆனால் உள்ள எதுவுமே இருக்காது. எனக்கு இத்தின் நண்பர் அவருடைய முதல் கதையே, அவர் எழுதின கதையே பாலன் சொன்ன மாதிரி எடுத்திருந்தா
இன்னைக்கு வெயில் மாதிரி, ஆனந்தம் மாதிரி, அதுவும் தவிர்க்க முடியாத மிக சிறந்த படமாக தான் இருந்திருக்கும். அது எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, கூடி சீக்கிரம் எடுக்க போறாரு. அந்த கதை ஓகே பண்ணி ஜீவா தான் நடிக்க போறாங்க. எனக்கு எல்லாமாவும் இப்போ பையாவா கிளைமேக்ஸ் மாற்றணும்னு சொல்கிறாங்க திடீர்னு. என்னையா திடீர்னு எல்லாரும் வந்து கிளைமேக்ஸில் மாற்றணும்னு சொல்கிறாங்களேயா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்களே. நான் பதறும்போது அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு ஏவிஎம் சரவணன் சார் வந்து எழுதின ஒரு புக்கு பாரு, இதில் ஒரு கட்டை இருக்குது படினார். அதில் அவங்க முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து மாற்றி எடுத்திருக்காங்க. வாழ்க்கையில் படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்லேயும் மிகப்பெரிய சிக்கல் வரும்போது ரொம்ப ஈஸியாக இப்படி ஒரு அப்படி போ, இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு அப்படின்னு நாங்கிறது நான் மட்டுமே இல்லை. என்னுடைய படங்களுக்கு மட்டும் வசனம் கிடையாது. முதல் படம் எடுக்க போகிறப்போ தூங்க முடியாமல் படுத்து படுத்து புரண்டு படுத்தப்போ தாஜ்மஹால் கூட ஒவ்வொரு செங்கலாக கட்டப்பட்டது தான். ஷார்ட் பை ஷார்ட் தான் எடுக்க போகிறோம், ஏன் பதற அப்படிம்பார். அவருக்கு வந்து எப்பயுமே வந்து என்னென்னா, நான் சொல்லுவேன், அவர் மம்முட்டி சார்கிட்ட போய் முதல் படம் தானே, நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருப்போம், தெரியாமல் அப்படி அது கற்றுக்கிட்டு வருவோம். என்னை பற்றி மம்முட்டி சார் மிகப்பெரிய சத்தம் போடும்போது இவரும் சேர்ந்து திட்டுவார் என்ன. அதை பார்த்து அந்த மேனேஜர்ஸ் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் டைலாக் ரைட்டர் அவர் சேர்ந்தே அப்படியெல்லாம் பேசுகிறாரு, அவர்கிட்ட வந்து திட்டினதுக்கு. ஆமாம் சார் அப்படி தான் பண்ணியிருக்கணும், அவன் தப்பு பண்ணிட்டான் சொன்னால் எனக்கு மட்டும் தெரியும் அப்படி தான் மம்முட்டி சார்கிட்ட பேசி அவரை வர வைக்க முடியும்னு. அவர் அப்படி தான் இருப்பார்னு எனக்கு தெரியும். நிஜமாக யாருக்கும் மிகப்பெரிய துரோகம் வாழ்க்கையில் எப்பயுமே பண்ணிட மாட்டார். எனக்காக எத்தனையோ சண்டைகள், எவ்வளவோ மிகப்பெரிய சண்டை கூட 2 பேர் போட்டிருப்போம். நம்ம கார்த்தி அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய சண்டை கொஞ்ச நாள் வரவே இல்லை. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த பிருந்தா அந்த மாஸ்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு முறை படத்துக்காக சாங்குக்காக அந்த பிருந்தா மாஸ்டர் கூப்பிட்றதுக்காக இவர் சண்டை போட்டு அரிசி வராத நேரத்தில் நான் தெரியாமல் பிருந்தாவுக்கு போகிறதுக்கு பதிலாக பிருந்தா மாஸ்டருக்கு போகிறதுக்கு பதிலாக பிருந்தாவுக்கு போட்டேன். 10 நாள் பேச்சுவார்த்தை இல்லை, எடுத்துட்டாரு. அதே கம்பீரத்தோட சொல்லு இவனுக்கு போட்டோமா இருக்க மாதிரி, யோ வாயா ஆஃபீஸ் வாயா, நானும் தப்பிச்சேன் சொல்லி வச்சிட்டேன். கற்பனை அடுத்த நாள் வந்தார். நான் சொல்லுவேன் மாஸ்டருக்கு, மாஸ்டர் நீங்கள் இல்லாட்டினா நாங்கள் வந்து இன்னைக்கு சேர்ந்து மறுபடியும் பயணிச்சிருக்க மாட்டோம். எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய எவ்வளவோ கஷ்டம், பிரச்சனை, கடன் எல்லாவற்றையும் தாண்டி அதை வந்து நம்ம பாலன் வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சு வந்துடுது இல்லை. பாலன் கூட முதல் படம் அப்படி பெருசாக அமையலை. 2வது படத்துல தான் பிடிபட்டுச்சு அந்த படம் வெயிலில். ஒரு சிலருக்கு காதல் மாதிரியான 2வது படம் பாலாஜி சார் அவ்வளோ அறிவு, எங்கள் ரூமில் வந்து அப்படி பேசுவார், இவரெல்லாம் எவ்வளோ பெரிய டைரக்டராக வர போகிறாரு அப்படி இருக்கும். ஆனால் அவருக்கு முதல் படம் சாமுராய் கரெக்டாக வரல, காதல் தான் அமைஞ்சது. ஒரு சிலருக்கு 4 வருஷமாகலாம், 5 வருஷமாகலாம், 10 வருஷமாகலாம். ஆனால் பிருந்தா சார் இது மாதிரியான தகுதியான நபர்களுக்கு ஒரு தடவை சொன்னார், ஏன் தொடர்ந்து ஒரு 10வது புக்கு அதை போடுறாருன்னா, கோவிட் முடிச்ச டயத்தில் என்கிட்ட சொன்னார், இப்போ பாலன் நான் நம்ம நண்பர்கள் எல்லாமே டைரக்டர் ஆகிட்டோம், ஏதோ படம் பண்ணுறோம் அப்படி இருக்கும். அவருக்கு கிடைக்க வேண்டியது முழுமையாக கிடைக்கல. 90களிலேயே நவீன நாடகத்தின் மாதிரி ஒரு கவிதை எழுதின ஒரு மனிதர் வந்து தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருந்தா ஆகச்சிறந்த மிகப்பெரிய உயரம் தொட்டிருப்பாரு. இன்னைக்கு மிக அழகான மிக அற்புதமான கவிதை எழுதுறாரு. ஆனால் அவர் நிறுத்தி வச்சிருந்தார், சினிமா பண்ணுவோம் அந்த வேலைகளை செய்வோம்னு சொல்லி. சடனாக ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, டே இங்கே வந்தோம் ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடக்கூடாதா, கோவிட் டயத்தில் ஒரு சின்ன சீரியஸான கண்டிஷன் பற்றி திரும்பி வந்தப்போ நம்ம ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும். அது படமோ நூலோ கவிதைகளோ ஏதோ ஒரு வகையில் நம்ம எதை செய்யணுன்றாலும் செய்ய ஆரம்பிச்சதான் இந்த 10 புக்கு. அவர் நினைச்சா அந்த காலத்தில் எதை ஆரம்பிச்சா 100 தரமான கவிதை நூல்களும் அவரை போட்டுக்க முடியும். அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். எதுவாக இருக்கட்டும், ஒரு கம்போசிங்கில் என்னுடைய சாங்கு ஒரு நல்ல சாங் வந்திருக்குன்னா அது நான் ஓகே பண்ணது மட்டும் இல்லை, அதில் பிருந்தாவும் இருக்கார். மனசோட சொல்கிறேன், வரிகள் வரைக்கும் ஆகச்சிறந்த கவிதை ஆகச்சிறந்த பாடல்னு யாராவது நீங்கள் சொல்லக்கூடிய பாடல்களில் பாதி வரிகள் அவரது இருக்கும். நான் முதல் பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தின ஒரு கவிஞருடைய பாடல், அதில் பாதி வரிகள் அவருடையது. நாங்கள் சொல்கிறது இல்லை, தனித்தனியாக வந்து இந்த வரி நாங்கள் எழுதுகிறோம், இதை நாங்கள் பண்ணோம் சொல்லிட்டு தனியான பெருமைகள்னு பேசுறதே கிடையாது. ஆனால் கம்போசிங்கில் முழுக்க உட்காரும்போது வசனம் பண்ணும்போது எல்லாமாவும் எனக்கு வந்து இருப்பார். எங்கள் குடும்பத்திலையும் சரி, போஸோடையும் சரி, எங்களுடைய எல்லா தோல்வி வெற்றி எல்லா காலகட்டங்களையும் ஒரு சகோதரன் மாதிரி அவ்வளோ உண்மையாக வந்து பயணிப்பார். பர்சனலாக வந்து என்னென்னா, சின்னதாக ஒரு சிலருக்கு வந்து அவருடைய அந்த பேச்சில் அவர் பேசுகிற விதானம் ஒரு சிலர் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னராக அந்த அற்புதமான ஒரு சூழ், ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உள்ளவர் தான்.
அதனால் வந்து அவரை அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்குமே அவரை மன்னிச்சு போயிட்டுருக்கோம். நிஜமாக எவ்வளோ வேணுமோ மன்னிக்கலாம், அதுக்கான எல்லா தகுதி அவருக்கு இருக்குது. கூடிய விரைவில் இந்த படம் வரும், மிகப்பெரிய நேம் வரும். இதில் காக்கையின் கோணம் சொல்லி அந்த கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையை படித்த உடனே அந்த புக் வந்தப்பே நான் அப்பப்போ ஒரு கவிதையை படிச்சிருவேன். அந்த கவிதையில் அவர் போன அந்த விதானம் இருக்குல்ல, ஃபுல்லாக எல்லா ஆங்கிலையும் அதில் இருக்கிற எல்லா சொற்கள் விஷயங்கள் இப்படி போனப்போ பார்த்துக்கும்போது அவர் தான் சொல்லுவார் ஒரு தடவை, வால்மீகி எப்படி உருவானார், அந்த கம்பராமாயணம் எப்படி எழுதினார், வால்மீகியுடைய ராமாயணம் எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி பிருந்தாவன் எனக்கு சொல்லியிருக்காரு. சின்ன சின்னதாக தோணுது அவருக்கு, ஒரு அருவியை பற்றி ஒரு வார்த்தை தோணுது, மலையை பற்றி தோணுது, திடீர்னு பார்த்தா வேற எதையோ பார்த்தா ஒன்று தோணுது, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்னன்னா, பெருசாக ஏதாவது பண்ணணும், எனக்கு என்னென்னமோ தோணுது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ வார்த்தைகள் வருது, என்ன பண்ணுறது நாலேஜ் என்ன பண்ணுறதுங்கிறப்போ, இந்த உலகத்திலேயே சிறந்த விஷயம் எது, ஒரு கேரக்டர். அப்படி ஒரு விஷயத்தை நீ வந்து படைச்சா அது வந்து ஆகச்சிறந்த விஷயமா வருங்கிறப்போ திரட்டி மொத்தமாக அப்படி ஒரு பண்ணதான் அந்த ராமாயணம். அப்படி அந்த கவிதையெல்லாம் நான் ரூமில் உட்காந்து இன்னைக்கு விழாவுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு தடவை அப்படி பார்க்குறேன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது, யாருக்குமே குறையில்லாத அளவுக்கு அவ்வளோ துளி கூட யாருக்கு இங்கே சலைச்ச ஆள் இல்லாத மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பன் இருக்கான். ஆனால் ஏன் வந்து கிடைக்க வேண்டியது வந்து முழுமையாக எனக்கு கிடைக்கல. நீங்கள் கலைமாமணி விருது சின்னதாக சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு இடம் கிடையாது, இன்னும் பெருசாக இருக்குது அவருடைய இடம். இன்னும் அவர் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னும் ரொம்ப பெருசு. அது கூடிய சீக்கிரம் வரும், அதுக்கான எல்லா தகுதியோடு இருக்கார். அது வந்து அப்படி ஒரு படைப்பை, மிகப்பெரிய கதையை, முத சொன்ன கதையை, மிக அற்புதமான கதை இப்போ வரப்போகுது. அது மாதிரி ஆகச்சிறந்த கதைகள் நீங்கள் படைக்கணும், நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு, இந்த விழாவுக்கு வர முடியாத சிவகுமார் சார் எல்லாமாவும் எங்களுக்கு எப்பயும் சமீபத்தில் ஜெயபாஸ்கரன் சார் கூட எங்கள் கூட ஆகச்சிறந்த கவிதை நூல் மகள் இருந்த வீடு, இன்னைக்கு இந்த உமன்ஸ் டே, நம்ம உமன்ஸ் டே வந்து சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பு அதில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் இன்னைக்கு வாசிக்கலாம் தனித்தனியாக. அப்படி மிக முக்கியமான ஆளுமைகள் நிரம்பிய சமீபத்தில் தான் கண்ணன் சாரை நான் வந்து பார்த்தேன். ஒரு ஜுரம் டயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும்போது, யார் இவர் இவ்வளோ தூரத்துக்கு அற்புதமாக பேசுகிறாரு, இவ்வளோ ரிதமேட்டிக்காக இருக்குது, இவ்வளோ உண்மையாக இருக்குது, வரலாறு இவ்வளவு நிஜமாக யாருடைய சார்பாகவும் இல்லாமல் பேசக்கூடிய தகுதியோடு இருக்காரு யாருன்னு சொல்லி நம்பர் வாங்கி இப்போ சமீபத்தில் தான் பேசினேன் அவர்கிட்ட, கண்ணன் சார்கிட்ட. அது மாதிரி இந்த விழாவில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் பிருந்தா சாரதி சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆகச்சிறந்த ஒரு படம் அவர்கிட்ட வந்து வரும், அதுக்காக நானும் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.